டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ரீரிலீஸ் ஆன குஷி மற்றும் மனிதன் இது ரெண்டுத்துல எந்த படம் அதிகமான வசூல் செஞ்சிருக்குன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மனிதன் திரைப்படம் 1987ஆம் ஆண்டிலே வெளியான படம். குஷி 2000 ஆண்டிலே வெளியான படம். அப்படி இருக்க இந்த ரெண்டு படங்களுடைய வசூலையும் ஒப்பிடுவது எப்படி சரியா இருக்கும்? லெஜண்ட் அண்ணாச்சி தன்னோட படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாரு. ஆனா ஏன் பண்ணாம விட்டாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. லெஜண்ட் அண்ணாச்சி படத்தினுடைய படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. மற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதனால் அடுத்த ஆண்டு துவக்கத்திலே தான் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் சார் நடிக்க போற படத்துக்கு அனிருத் சார் தான் மியூசிக் பண்ண போறதா சொல்றாங்க. அது உண்மையானு கோயம்புத்தூர்ல இருந்து குமார் கேட்டிருக்காங்க. சத்யஜோய்புரம் தயாரிப்பிலும் வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலும் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசை. சல்மான் கான் சார் மதராசி படத்தை பத்தி பேசினது சரியான தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மதராசி படத்தை பற்றி சல்மான் கான் சொன்னதை நான் ரசிக்கலை அப்படின்னாலும் தான் காயப்படும் போது ஒரு சில கட்டத்தில் இது போன்ற வார்த்தைகள் வெளிவருவது தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஷால் சாருக்கும் லைகா ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னது? விஷால் சார் இதில் செய்கிறது கரெக்டான தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. லைகா நிறுவனத்துக்கு பெரும் தொகையை விஷால் திருப்பி தர வேண்டியிருக்கு. ஒன்று அந்த தொகையை திருப்பி தரணும், இல்லை அவங்களுக்கு ஒரு திரைப்படத்தில் நடித்து தர வேண்டும். அதை விஷால் செய்கிறது தான் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் திரை பாடல்களில் ஆபாசமான வரிகளை துவங்கி வச்ச கவிஞர் யாருன்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அந்த தவறை தனி ஒரு பாடலாசிரியர் மட்டும் செய்ததாக நான் நினைக்கல. பல திரைப்பட பாடலாசிரியர்களுக்கு அதில் பங்கு இருக்குது. மதராசி படத்தோட வசூலை இட்லி கடை முந்தி விட்டதான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மதராசி படத்தினுடைய வசூலை இட்லி கடை வசூல் முந்தவில்லை என்பதுதான் உண்மை. வீரதீர சூரன் பார்ட் 1 படத்தை பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு திண்டுக்கல்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. வீரதீர சூரன் பார்ட் 1 படத்தை பற்றி எந்த செய்தியும் இல்லை. அந்த படம் உருவாகின்ற வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. தொடர்ந்து விக்ரம் பல திரைப்படம் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கார். அதில் அந்த படத்தினுடைய பெயர் இல்லை. பொலிட்டிஷியன் விஜய் சார் தன்னோட ஜனநாயகன் படத்துக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு மேலே விற்கக்கூடாது அண்ட் அதை ரசிகர்கள் வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவாங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே திரைப்பட டிக்கெட்டுகள் அபரிமிதமான விலைக்கு விற்கப்பட்டது உண்மைதான். ஆனால் சமீப காலமாக அப்படி எதுவும் நடக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருப்பதாக எனக்கு தெரியல. ஏபிஎன் சாரோட மகள் எம்எஸ்வி சாரோட மருமகளாமே. இந்த திருமணம் ஏபிஎன் சாரோட மறைவுக்கு அப்புறம் நடந்ததா இல்லை மறைவுக்கு முன்னாடி நடந்ததான்னு டொரண்டோல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. ஏபி நாகராஜனுடைய மகள் மெல்லிசை மன்னர் எம்எஸ் சுஷ்னாவுடைய மருமகள் என்பது உண்மைதான். இந்த திருமணம் ஏபி நாகராஜனுடைய மறைவுக்கு பின்னால் நடைபெற்ற திருமணம். டைரக்டர் மாரி செல்வராஜ் சாரை இன்னொரு பாலா அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நடிகர்களை நடிக்க வைப்பதிலும் திரைமொழியை கையாள்வதிலும் பாலாவுக்கு நிகரான திறமையை பெற்றிருக்கிறார் மாரி செல்வராஜ் என்பது உண்மைதான். அதிக தமிழ் திரைப்படங்கள்ல பின்னணி பாடல்கள் பாடிய இசையமைப்பாளர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ் அதிக திரைப்படங்களில் பின்னணி பாடிய இசையமைப்பாளர்னா அந்த பெருமை இளையராஜாவுக்கே சொந்தமானது. கலைஞர் அவர்கள் காமெடி வசனங்கள் எழுதியிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஆற்றலை திரைப்படங்களுக்கு வசனம் எழுதும்போது பெருமளவிலே அவர் பயன்படுத்தியதாக தெரியல. ரஜினிகாந்த் சாரோட அடுத்த படத்தை சுந்தர் சி சார் தான் டைரக்ட் பண்ண போறதா சோஷியல் மீடியால நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி அவங்க கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிக்க இருக்கின்ற படத்தை சுந்தர் சி தான் இயக்க போகிறார் அப்படின்றத பற்றி நம்முடைய சினிமா தேசிய நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செய்தி உறுதி செய்யப்பட்ட உண்மையான தகவல் தான். சிவாஜி கணேசன் சாரோட ஷெட்யூல் டேட்ஸ் அண்ட் சேலரி இந்த விஷயங்கள்லாம் அவரோட பிரதர் சண்முகன் சாருக்கு அப்புறம் யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு மடிப்பாக்கம்ல இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நடிகர்களும் சிவாஜியினுடைய கால்ஷீட் சம்பந்தப்பட்ட விவகாரங்களும் அவருடைய சம்பள விவகாரத்தையும் அவருடைய தம்பியான விசி சண்முகம் தான் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய மறைவுக்கு பின்னாலே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் சிவாஜியினுடைய மகனான தளபதி ராம்குமார். தெலுங்கு பாடகி ஆர் பால சரஸ்வதி தேவி தமிழ்ல எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தெலுங்கு பாடகி ஆர் பால சரஸ்வதி தேவி 20க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலே பாடியிருக்கிறார். டைரக்டர் பிரபு சாலமன் இப்போ எந்த படத்தை டைரக்ட் பண்றாங்கன்னு காரைக்குடியிலிருந்து கோகுல் கேட்டிருக்காங்க. நண்பர் காஜாமைதீன் தயாரிப்பில் விஜயகுமாருடைய பேரன் கதாநாயகன் நடிக்கின்ற மாம்போ அப்படின்ற ஒரு படத்தை இப்போ பிரபு சாலமன் இயக்கி கொண்டிருக்கிறார். அது நீங்களாக பார்த்தீங்கன்னா கும்கி 2 என்ற திரைப்படத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த இரு படங்களுடைய படப்பிடிப்பும் முழுவதுமாக முடிவடைந்து விட்டன. ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ற படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சான்னு செங்கல்பேட்டிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க.
ஜேசன் செஞ்ச இயக்கத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முழுவதுமாக நிறைவடையவில்லை. மகுடம் படத்துல விஷால் சாருக்கும் அந்த படத்தோட டைரக்டருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்கான்னு பாலக்காடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. மகுடம் படத்தினுடைய கதாநாயகனான விஷாலுக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனரான ரவியரசுக்கும் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பை இப்போ விஷாலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பையும் சமீபத்திலே விஷால் வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ராஷ்மிகா இப்போல்லாம் கவர்ச்சியாக மட்டும் நடிக்கிறாங்களே ஏன்னு திருச்செந்தூர்லேருந்து ரவி கேட்டிருக்காங்க. ராஷ்மிகா ஆரம்ப காலத்தில் நடிகை சாவித்திரி மாதிரி முழுக்க முழுக்க புடவை கட்டிகிட்டே பல படங்களை நடித்த மாதிரி இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. எந்த காலகட்டத்தில் ராஷ்மிகா கவர்ச்சியாக நடிக்கலை சொல்லுங்கள்? காம்பவுண்ட் வரினா என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு திரைப்படத்தை வாங்குவதற்காக 150 ரூபாய் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி வரி. அது நீங்களாக பார்த்தீங்கன்னா மாநில அளவிலே கேளிக்கை வரி 4% ஆக 22% அதற்கு நீங்கள் வரி கட்டியாக வேண்டும். காம்பவுண்ட் வரி அப்படின்றது என்னென்னா, ஒரு தேட்டரில் 800 பேர் படம் பார்க்கக்கூடிய வசதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தேட்டருக்கு மொத்தமாக ஒரு ஷோக்கு இவ்வளோ வரி அப்படின்னு அரசாங்கம் விதித்து விடுவார்கள். அந்த ஷோவை 300 பேர் பார்த்தாலும் 200 பேர் பார்த்தாலும் 800 பேர் பார்த்தாலும் அந்த வரியை அந்த தேட்டருக்காரர்கள் கட்டிவிட வேண்டும். இதுதான் காம்பவுண்ட் வரியாக இருந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையிலும் சரி, நாகரெட்டியாருடைய திரைப்பயணத்திலும் சரி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த ஒரு படம்னா அது எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம். அந்த படத்தை தயாரிப்பதற்கு முன்னாலே எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் எடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று நாகரெட்டியார் சொன்னபோது எம்ஜிஆரை வைத்தா வேண்டவே வேண்டாம் என்று சொன்னவர்கள் தான் அதிகம். அதற்கு முக்கியமான காரணம் அப்போ அரசியலிலே இறங்குவதற்கான ஆயத்த பணிகளிலே எம்ஜிஆர் ஈடுபட்டிருந்தார். என்னுடைய நண்பர்களுடைய பேச்சை மட்டும் நான் கேட்டிருந்தேன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை நான் தவற விட்டிருப்பேன். அவங்க அப்படி சொன்ன போது இல்லை இந்த கதை எம்ஜிஆருக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொன்ன நான் அடுத்து எம்ஜிஆரை சந்தித்து அந்த கதையை சொன்னேன். அந்த கதை அவருக்கும் பிடித்திருந்தது. இந்த படத்தினுடைய முழு பொறுப்பையும் என்கிட்ட விட்டுருங்க, என்னால் ஆன வரையிலே நான் என்னுடைய ஒத்துழைப்பை தருகிறேன் என்று சொன்னார் எம்ஜிஆர். அப்படி ஆரம்பத்திலே சொன்ன எம்ஜிஆர் அந்த படத்துக்கு தந்த ஒத்துழைப்பு இருக்க அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்தை நாங்கள் தயாரிக்கின்ற படமாக ஒரு நாளும் எம்ஜிஆர் எண்ணியதே இல்லை. தான் தயாரிக்கின்ற படமாகவே நினைத்துத்தான் அந்த படத்திலே பணியாற்றினார். அதன் காரணமாகத்தான் அந்த படம் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தொட்டது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் வாகினி அதிபரான நாகரெட்டியார். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். விஜயோட ஒரு படத்தை நீங்கள் பணியாற்றுனீங்க. ஒரு சாங் தங்க நிறத்துக்குதா தமிழ்நாட்டு எழுதி தரட்டுமா. அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டே என்னம்மா விஜய் பேசினாரா? நானெல்லாம் இல்லை சார் அண்ணா நேராக பண்ணார். விஜய் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜும் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. மலையாளத்தில் மட்டும் அந்த அளவு படங்கள் இல்லை. எனக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்ததுன்னா கவர்ச்சிகரமான கதாநாயகர் நடிச்சிருக்கீங்க. நான் அந்த சினிமாவில் கேரக்டராக தான் பார்த்துருக்கேன். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.